நேற்று அரோரா வந்து ஒரு மாதிரி எமோட் ஆகி தான் பேசினாங்க. ஏன்னா அவங்க கண்ணப்பா மேபி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ என்னன்னு தெரியல, ரொம்ப எமோட் ஆகி பேசினாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கமருதீன் எனக்கு கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வருது, வயல் கார்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்குமே கமருதீன் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது கமருதீன் வந்து நான் இன்னசென்ட் அரோரான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா இதுக்குள்ள யாருமே நுழையாத காரணம்னா சரி அது உங்களோட பர்சனல், நம்ம அதுக்குள்ள நுழைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நகர்ந்து போயிருக்காங்களே தவிர கமருதீன் மேல தப்பு இல்லைன்னு இங்க எங்கேயுமே ப்ரூவ் ஆகல. ஆனா பார்வதி நேற்று ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னோட கன்சர்ன் மேலதான் நடந்துச்சு, என்னோட கன்சர்னாலதான் நடந்துச்சு. அப்படின்னா கன்சர்னால நடந்துச்சுன்னா எப்படி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க? அதுதான் கமருதீனோட கேள்வி. ஒரு பொண்ணு அழுதுட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து விக்கல்ஸ் போயிட்டு அப்படிலாம் விட்டுற மாட்டோம் இப்படிலாம் விட்டுற மாட்டோம் அதெல்லாம் தேவையில்லாது. அதுக்கடுத்து விக்கல்ஸ் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கமருதீன் தரலாம். என்னன்னா கமருதீன் நல்லா புரிஞ்சுக்கடா, இவங்களுக்கு அப்படி தோணி இருக்கான்டா, ஆனா நீ பண்ணலையல பிகாஸ் நீ பேச உங்க மேல அலோகேஷன் வச்சா என் குடும்பம் என் இதுன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. சாதா பேசினாலே அப்படி கத்த ஆரம்பிச்சிடுறாரு விக்கல். நீங்க எப்படி வந்து இந்த அலோகேஷன் எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் கமருதீனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணி என் மேல படுக்குதுடா, நான் அந்த தொட்டன்டாங்கிறது வேற. அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லியிருக்கு, என்னுடைய கன்சர்ன் கிட்டதான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படிங்கும் போது அந்த பையன் மேல எப்படி ஒரு பிளேம் வைக்க முடியும்?